ஹாய். நாங்கள் மண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, மாமா பொண்ணுது. அதனால் அப்படியே போயிட்டு எல்லாம் ஒரே வேலையை முடிச்சுட்டு வந்துடலான்னு. ஃபங்க்ஷன் மண்டே இருந்தது. நாங்களும் சண்டே போயிட்டோம். சண்டே போயிட்டு மண்டே ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாம் கொஞ்சம் வீடெலாம் க்ளீன் பண்ணிடலாம், ஆயுத பூஜை போடுறதுக்கு எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நானும் ரித்துவோம் ஃபுல்லாக பாதி கழுவிட்டோம். அப்படியே படிக்கட்டு எல்லாம் க்ளீன் பண்ணோம். ரித்துக்கு வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்தது. சில்லுன்னு தண்ணி விட்டு விளையாடுறதுக்கு. சரி, அவன் நானே பைப்பில் போட்டு தண்ணி விடுறோமா, நீ எல்லாம் அடித்து கழுவி க்ளீன் பண்ணிட்டு வந்துடுன்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் எல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் கலக்காய் வாங்கி போட்டிருந்தோம், பக்கத்து தோட்டத்தில் விளைஞ்சிருந்தாங்க. அது விலைக்கு வாங்கி போட்டிருந்தோம். அதெல்லாம் வந்து குருவியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு, கோழியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணோன்னா, நான் அதுக்கு ரித்து தான் காவல் பார்த்துட்டு அதுக்கு கூட போட்டு பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். அதில் கோழி குஞ்சு வேறு சண்டை போட்டுகிட்டே இருந்தது. அந்த கோழி குஞ்சு சண்டை போடுறது பாருமா, அதுக்கு அவங்க மம்மியோட அதுதான் போகணும் இதுதான் போகணும்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்குன்னு. சரி ஓகே, அதை வீடியோ எடுக்கலான்னு போனால் அது எங்களை பார்த்து பயந்து ஓடிட்டுருச்சு தோட்டத்தில். எல்லாம் படுறதுக்கும் ஒரே குஷி. அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க, கொஞ்சம் நேரம் போயிட்டு வரலான்னு. அங்கே போயிட்டு வந்ததில் ஆட்டுக்கெல்லாம் தலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற தலை வெட்டி போட்டிருந்தான். போன டைம் எல்லாம் செடி வச்சுட்டு இருந்தோம். என்ன வர மாட்டேங்குது. போன முறை செடி வச்சுருந்தாங்க, இந்த டைம் எல்லாம் தண்ணி இல்லாமல் எல்லாம் கொஞ்சம்